வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்றைக்கி நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் சர்க்குலர் சீரீஸில் 2 ரொம்ப முக்கியமான டாபிக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் மாக் டெஸ்ட், ஒரு ஃப்ரீ மாக் டெஸ்ட்டை வந்துட்டு நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். கரண்ட் அஃபேர்ஸையும் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண ஜென்ரல் ஸ்டடீஸை மட்டுமே டாபிக்ஸாக சூஸ் பண்ணி ஒரு மாக் டெஸ்ட் நம்ம எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷனாகவும் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். இது ஃப்ரீ தான். இது வெறும் டெஸ்ட் மட்டும் இல்லைங்க. டெஸ்ட் ஃபாலோ பண்ணி ஒரு டீட்டெயில்டு டிஸ்கஷன், ஒரு டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் டீட்டெயில்டு டிஸ்கஷனும் கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதுங்க. அது ரொம்ப சிம்பிள் ரிஜிஸ்டர் பண்ணுறது. அந்த வெப்சைட்க்கு வாங்க, www.simplycurrentaffairs.com வெப்சைட் வந்துட்டு அங்கே ஹோம் பேஜில் கோர்சஸ் செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாலே ஐக்கானே உங்களுக்கு ஓப்பன் மாக் டெஸ்ட் பற்றி தான் இருக்கும். அதில் நீங்கள் பை ஃபார் ஃப்ரீன்னு இருக்கும். அதை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த டெஸ்ட்டை எத்தனை வாட்டினா எழுதலாம். எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு மே 24 வரைக்கும் உங்களுக்கு இந்த டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எத்தனை வாட்டினா எழுதி பார்த்துக்கலாம். டிஸ்கஷனும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹிட்லிஸ்ட் மூலியமாகவே நம்ம நிறைய டாபிக்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் ஒரு 100 டாபிக் ஒரே டைமில் நீங்கள் டிஸ்கஷன் பார்க்கும்போது இன்னுமே கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டெஸ்ட் எழுதுங்க. ரைட், ஃபஸ்ட்டு டாபிக் இன்றைக்கி நேவிகேஷன் with Indian constellation or IRNSS, Indian Regional Navigation Satellite System அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். IRNSS, Indian Regional Navigation Satellite System or Navigation with Indian Constellation அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பொசிஷனிங் சிஸ்டம். எப்படி ஜிபிஎஸ் நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம கூகுள் மேப்லாம் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஜிபிஎஸ்ங்கிறது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். அமெரிக்கா டெவலப் பண்ண ஒரு 30 சேட்டலைட் கிட்ட அவங்க அமைச்சிருக்காங்க. அந்த சேட்டலைட்ஸில் வர சிக்னல்ஸை பேஸ் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாகவே நேவிகேஷன் சப்போர்ட் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கூகுள் மேப்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஜிபிஎஸ் சேட்டலைட் சிக்னல்ஸை யூஸ் பண்ணி தான் நமக்கு இந்த பொசிஷனிங் சிஸ்டம்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்தியா பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம். இது வேர்ல்டு வைடு கிடையாதுங்க. இதோடைய சர்வீஸ் ரீஜன் பார்த்திங்கன்னா நம்ம என்டையர் இந்தியா மட்டும் இல்லாமல் ஒரு 1500 கிலோமீட்டர் பார்டர்லேருந்து ஒரு 1500 கிலோமீட்டர் நீங்கள் 4 டைரெக்ஷன்லையும் போட்டுக்கோங்களேன். அந்த ஏரியா வரைக்குமே உங்களுக்கு இந்த IRNSS பொசிஷனிங் சிஸ்டமை கொடுக்கும். இதுதான் ப்ரைம் சர்வீஸ் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் ப்ரைம் சர்வீஸ் ஏரியா. இது இல்லாமல் எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் ஏரியான்னு ஒன்று இருக்குது. இது இல்லாமல் எக்ஸ்டெண்டட் சர்வீஸ், அதாவது இதையும் தாண்டி நம்மளுடைய இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் ஒரு எக்ஸ்டெண்டட் சர்வீஸஸும் கொடுக்கும். எவ்வளோ தூரத்துக்கு சார்? அதை பார்த்திங்கன்னா லேட்டிடியூட் லாங்கிடியூட் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 30 டிகிரி சவுத்தில் இருந்து 50 டிகிரி நார்த், அதே மாதிரி ஒரு 30 டிகிரி ஈஸ்டில் இருந்து ஒரு 130 டிகிரி ஈஸ்ட். ஸோ இந்த கோஆர்டினேட்டை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அந்த என்டையர் ஏரியாவை தான் நம்ம எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் ஏரியான்னு நம்ம சொல்லுவோம். அது வரைக்குமே நம்மளுடைய நேவிகேஷன் சிஸ்டம் பார்த்திங்கன்னா பொசிஷனிங் இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஸோ ப்ரைம் சர்வீஸ் ஏரியாங்கிறது இந்தியாவுக்குள்ளே ப்ளஸ் ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ் இந்தியன் பவுண்ட்ரிலேருந்து வெளியே. எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் ஏரியா அப்படிங்கிறது நான் இந்த கோஆர்டினேட்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கோஆர்டினேட்ஸை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த கோஆர்டினேட்ஸ் இருக்கிற ரீஜன் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பொசிஷனிங் கிடைக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சர்வீஸ்னு இருக்கும். அதாவது நான் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படி ஒரு ஜிபிஎஸ் அப்ளிகேஷன் இருக்கோ அந்த மாதிரி நம்ம ஒரு அப்ளிகேஷன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி அந்த IRNSS சிக்னல்ஸை நம்ம எடுத்துக்கிட்டு, நம்ம சேட்டலைட்லேருந்து வர சிக்னல்ஸை எடுத்துக்கிட்டு நம்மளும் பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் சர்வீஸ். ரெஸ்ட்ரிக்டட் சர்வீஸ்னு இருக்குது. சில ஏரியாஸில் மட்டும் பார்த்திங்கன்னா ஆத்தரைஸ்டு ஏஜென்சிஸ், மிலிட்ரியாக இருக்கலாம், இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸாக இருக்கலாம், இது மாதிரி ஆத்தரைஸ்ட் ஏஜென்சிஸ் மட்டும் சில முக்கியமான ஏரியாவுக்கு அவங்களுக்கு மட்டும் ஆக்சஸ் இருக்கும். ஸோ 2 வகையான சர்வீஸ். நம்ம ஸ்டாண்டர்ட் சர்வீஸ் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ரெஸ்ட்ரிக்டட் சர்வீஸ்னு இருக்குது. அது ஆத்தரைஸ்டு பர்சனல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ரைட். இப்போ நான் ஜிபிஎஸ் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 சேட்டலைட் கிட்ட அவங்க பூமியை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம இந்த IRNSSல பார்த்திங்கன்னா அவ்வளோ சேட்டலைட்லாம் வைக்கல. நம்ம 2013 2016 இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு 8 சேட்டலைட்டை நம்ம பொசிஷன் பண்ணியிருக்கோம். 7 தான் ரொம்ப முக்கியம். 8வது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் சேட்டலைட்னு வச்சுக்கோங்க. இந்த தாட்டே நம்மளுக்கு எப்போ வந்துச்சுன்னா 1999 கார்கில் வார் அப்போ இந்தியா அமெரிக்கா கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. கொஞ்சம் உங்கள் ஜிபிஎஸ் சிக்னல்ஸ்லாம் கொஞ்சம் கொடுங்களேன், எங்களுக்கு இந்த வார்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டுன்னு. ஆனால் அமெரிக்கா தவிர்த்துட்டாங்க, நாங்கள் கொடுக்க முடியாதுன்ட்டுன்னு. அன்றைக்கி தான் கவர்மெண்ட்டுக்கு தோணுச்சு
இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதுக்காக நம்ம மற்ற நாடை நம்பி இருக்கக்கூடாது. நம்மளே ஒன்று டெவலப் பண்ணோன்னு ஆரம்பித்த விஷயம். 2013 16 பார்த்திங்கன்னா ஒரு 8 சேட்டலைட்டு நம்ம அனுப்ப முடிஞ்சது. இந்த 8 சேட்டலைட் 7+1 நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து ரீப்ளேஸ்மெண்ட் சேட்டலைட். இந்த 7 சேட்டலைட்டை நம்ம எங்கே வச்சுருக்கோம்? நம்ம இந்த 7 சேட்டலைட்டில் 3 சேட்டலைட்டை ஜியோ ஸ்டேஷ்னரி ஆர்பிட்லேயும் 4 சேட்டலைட்டை ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட்லேயும் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் பூமின்னு வச்சுப்போம். ஸோ பூமியிலேருந்து நம்ம ஒரு 36,000 கிலோமீட்டருக்கு நீங்கள் அந்த பக்கம் போய்க்கோங்க. ஸோ நான் இது வந்து ஒரு ஆர்பிட்டுங்க, பூமி சுற்றி வர ஆர்பிட். டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 36,000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறது, 36,000 கிலோமீட்டர்ஸில் இருக்கிற அந்த ஆர்பிட்டை நம்ம ரஃபாக சொல்கிறேன். இது எக்ஸாக்டாக 36,000 இல்லை, 36,000 நாட்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல இருக்கிறத நம்ம ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எப்படி வேணால் இருக்கலாம். இப்படி ஆர்பிட் இருக்கலாம், இல்லை இந்த ஆர்பிட் இப்படி இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் இந்த ஆர்பிட், இந்த ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட் ஈக்குவேட்டருக்கு பேரலாக போச்சுன்னு வைங்களேன். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேட்டருக்கு பேரலாக அந்த ஆர்பிட் போச்சுன்னு வைங்க. ஸோ ஈக்குவேட்டர்லேருந்து நீங்கள் மெஷர் பண்ணுங்கள், 36,000 கிலோமீட்டர் இருக்குது. என்னென்னா இந்த ஆர்பிட் வந்து ஈக்குவேட்டருக்கு பேரலாக இருக்கா? இப்படி பேரலாக இருந்துச்சுன்னா அந்த ஆர்பிட்டை மட்டும் நம்ம ஜியோ ஸ்டேஷ்னரி ஆர்பிட்னு நம்ம சொல்லுவோம். மீதி எல்லாத்தையுமே நம்ம ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஜியோ ஸ்டேஷ்னரி கூட ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட் தான், ஒரே வித்தியாசம். அந்த ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட் ஈக்குவேட்டருக்கு பேரலாக இருந்துட்டுச்சுன்னா அதை நம்ம ஜியோ ஸ்டேஷ்னரின்னு சொல்லுவோம். ஸோ 3 சேட்டலைட்டை ஜியோ ஸ்டேஷ்னரி ஆர்பிட்லேயும் 4 சேட்டலைட்னா சும்மா ஒரு பேச்சுக்கு இப்படி தான் இந்தியான்னு வச்சுப்போமே. ஒரு 3 சேட்டலைட்டை ஜியோ ஸ்டேஷ்னரிலையும் ஒரு 4 சேட்டலைட்டை ஜியோ சின்க்ரனஸ்லையும் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். 7 சேட்டலைட். 8வது சேட்டலைட் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் சேட்டலைட். ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த சேட்டலைட் போய் உள்ளே உட்காந்துரும். இப்போ நம்மளுடைய ஒரு ஏப்ரல் 2026 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 சேட்டலைட் நம்ம அனுப்பிச்சிருக்கோம். அந்த 11ங்கிறது ரீப்ளேஸ்மெண்ட் சேட்டலைட். உள்ளே இருக்கிற அந்த 7 சேட்டலைட் ஏதாவது பிரச்சனைனா நம்ம வேறு ஒரு சேட்டலைட் அனுப்புவோம் இல்லையா? அந்த மாதிரி மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 11 சேட்டலைட் நம்ம அனுப்பிச்சிருக்கோம். நம்ம இந்த ஜிபிஎஸை கம்பேர் பண்ணும்பொழுது நம்மளுடைய நாவிக்ங்கிற அந்த ஐஆர்என்எஸ்எஸ் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளோஸ் டு அக்யூரஸியாக இருக்கும். இப்போ ஜிபிஎஸ்லாம் ஒரு 20 மீட்டர்ஸ் வரைக்கும் அக்யூரேட்டாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னா, நம்மளுடைய ஐஆர்என்எஸ்எஸ் பார்த்திங்கன்னா 10 மீட்டர் வரைக்குமே அக்யூரேட்டாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். பட் என்ன டிஃபரன்ஸ்? ஜிபிஎஸ் உலகம் ஃபுல்லாக, நம்மளுடைய சேட்டலைட் சிஸ்டம்ங்கிறது ஒரு ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். ஸோ ஒரு எக்ஸ்டெண்டட் ஏரியா நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ் பியாண்ட் அவர் பவுண்டரி, அது வந்துட்டு நார்மல் ப்ரைம் சர்வீஸ். எக்ஸ்டெண்டட் சர்வீஸுங்கிறது நம்ம லேட்டிடியூட் லாங்கிடியூட் கோஆர்டினேட்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அதை நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள், அது வரைக்குமே சர்வீசஸ் கொடுக்கும். ஸோ இதுதான் நாவிக் ஆர் ஐஆர்என்எஸ்எஸ்னுடைய இன்ஃபர்மேஷன். ரைட், இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஜிபிஎஸ் வந்து யூஎஸ் உடையது, ரஷ்யா பார்த்திங்கன்னா குளோனாஸ்னு வச்சுருக்காங்க, யூரோப்பியன் பார்த்திங்கன்னா கலீலியோன்னு வச்சுருக்காங்க, இதே மாதிரி சைனா வச்சுருக்காங்க. இதெல்லாமே குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்ஸு. ரீஜனல் சிஸ்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஜப்பான் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் நாவிக் இருக்கிற மாதிரி ஜப்பானில் OZSS அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. ரைட், ஸோ இதுதான் டாபிக் நம்பர் 1. நம்மளுடைய செகண்ட் டாப்பிக்குமே ஃபஸ்ட் டாப்பிக்கோட கனெக்ட் ஆனது தான். அது என்ன சார்? அட்டாமிக் கிளாக். இந்த அட்டாமிக் கிளாக்குங்கிறது என்ன? இந்த அட்டாமிக் கிளாக்குங்கிறதும் நார்மல் கிளாக் மாதிரி தான். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு குவாட்ஸ் கிளாக் மாதிரி, ஒரு மோட்டரைஸ்ட் கிளாக் மாதிரி தான் இந்த அட்டாமிக் கிளாக்கும். ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்? இந்த அட்டாமிக் கிளாக் பார்த்திங்கன்னா ரொம்பவே அக்யூரேட், எரருங்கிறது இருக்காது. இப்போ நம்மளுடைய ரெகுலர் குவாட்ஸ் கிளாக்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு மாதத்துக்கு ஒரு செகண்ட் 2 செகண்ட் ட்ரிஃப்ட் இருக்குங்க. ஒரு சின்ன 1 செகண்ட் 2 செகண்ட் எரர் இருக்கும் நார்மலாக. ஆனால் அட்டாமிக் கிளாக் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் எரர் வரத்துக்கு கிட்டத்தட்ட 100 மில்லியன் வருடங்கள் ஆகும். அதாவது ஒரு 10 கோடி வருஷம் ஆகுங்க. ஒரு சின்ன 1 செகண்ட் மிஸ்டேக் வரத்துக்கு ஒரு 10 கோடி வருஷம் குறைஞ்சபட்சம் ஆகுங்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த அட்டாமிக் கிளாக்கில் எரரே இருக்காது. எப்படி சார் இந்த அட்டாமிக் கிளாக்கில் எரரே இருக்கிறது இல்லை? இந்த அட்டாமிக் கிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா சில ஸ்பெசிஃபிக் எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. சீஷியம், ருபீடியம். இந்த சீஷியம், ருபீடியம் உடைய ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சியில் தான் வைப்ரேட் ஆகும். அது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் ஒரு ருபீடியம் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க, அதில் இருக்கிற நீங்கள் ஆட்டம்ஸ் எடுத்துக்கோங்க, அது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃப்ரீக்குவன்சியில் தான் வைப்ரேட் ஆகும். ஸோ
நம்ம என்ன பண்ணலாம், ஓகே எத்தனை வாட்டி வைப்ரேட் ஆகுது, எத்தனை சைக்கிள்ஸ் ஆஃப் வைப்ரேஷன், ஒரு 10 வாட்டி வைப்ரேட் ஆனால் 1 செகண்ட் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு வைங்களேன். அதை வச்சு நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் அந்த கிளாக்கையே. ஸோ இந்த ஆட்டம்ஸ் வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா அது மாற போகிறதில்ல, அது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்க போகுது. ஒரு 10 கோடி வருஷத்துக்கு ஒரு வாட்டி வேணால் சின்ன மாற்றம் வரலாம், மோஸ்ட்லி அதுவும் வராதுங்கிறாங்க. அப்போது அந்த ஆட்டம்ஸ் வைப்ரேஷனை நம்ம அந்த ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணி தான் இந்த அட்டாமிக் கிளாக்கோடைய ஃபங்க்ஷனிங்கை ப்ரோக்ராம் பண்ணப்படுது. ஸோ ருபீடியம், சீஷியம் ஸ்பெசிஃபிக் எலிமெண்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த அட்டாமிக் கிளாக் பார்த்திங்கன்னா இந்த குளோபல் பொசிஷனிங் சிஸ்டமாக இருக்கலாம், ஜிபிஎஸ்ஸாக இருக்கலாம், நம்மளுடைய ஐஆர்என்எஸ்எஸ் நேவிக்காக இருக்கலாம், அதுலலாம் அந்த சேட்டலைட்ஸ்லாம் இந்த அட்டாமிக் கிளாக் இருக்கும். ஸோ ஏன் அட்டாமிக் கிளாக் தேவைப்படுது நம்ம சேட்டலைட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன் நேவிக் சேட்டலைட் இருக்குங்க. நம்ம குணா இங்கே இருக்கார், என் கையில் மொபைல் ஃபோன் இருக்குது, ஜிபிஎஸ் கூகுள் மேப் இருக்குது வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. ஸோ இங்கேருந்து சிக்னல் வருது, லைட் ஸ்பீடுக்கு வருங்க சிக்னல்ஸு. நம்ம மொபைல் ஃபோனில் ரிசீவர் இருக்கும், அந்த ரிசீவர் சிக்னல்ஸை எடுத்துக்கும். நம்ம அந்த ஜிபிஎஸ் அப்ளிகேஷன், கூகுள் மேப் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அது இந்த சிக்னல் என்ன டைமில் வருது, எப்போ ரீச் ஆகுது, நான் எந்த பூமியில் எந்த லொக்கேஷனில் இருக்கேன், இப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு பொசிஷன் காட்டும். ஓகே குணா நீங்கள் இங்கே இருக்கீங்க, நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, நீங்கள் மதுரையில் இருக்கீங்கன்ட்டுன்னு. இப்போ குணா இங்கேருந்து இங்கே நகர்ந்து வந்துட்டாருன்னு வச்சுக்கலாம். இப்போ குணாவுக்கு நான் எங்கே இருக்கேன்னு தெரியணும் அப்படின்னா இந்த சிக்னல் இங்கே வரும். இப்போ ஒரு சின்ன ஒரு டிலே வருது, ஒரு ஆங்கிள் க்ரியேட் ஆகுது, ஒரு டிலே வருது. ஸோ எவ்வளோ டிலே ஆகுது, என்ன டைம் டிஃப்ரென்ஸில் சிக்னல்ஸ் வருது, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஓகே குணா உங்களுக்கு இந்த டிலேயில் வந்திருக்குன்னா நீங்கள் இந்த லொக்கேஷனில் இருக்கீங்க. இப்போ குணாவுக்கு இந்த லொக்கேஷன் போகணும், அப்போ எவ்வளோ நேரம் ஆகும், குணா சென்னையிலேருந்து மதுரைக்கு போகணும், எவ்வளோ நேரம் ஆகும், அந்த லொக்கேஷன் நான் போட்டேன்னா ஓகே இப்போ குணா இங்கே இருக்காரு, இந்த சிக்னல் இங்கே வரணும்னா இவ்வளோ டைம் எடுக்கும், ஒரு 3 hours ஆகும், 4 hours ஆகும், 10 hours ஆகுங்கிற மாதிரி நமக்கு பொசிஷனிங் சிஸ்டம் கிடைக்கும். அப்போ இந்த சிக்னல்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சிக்னல் பல்சஸ், அந்த டைம் எடுத்துக்கிறது எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டாக நமக்கு தெரியணும். அதனால தான் அந்த அக்யூரஸிக்காக தான் அட்டாமிக் கிளாக் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம நேவிக்கில் பார்த்திங்கன்னா அந்த 7 சேட்டலைட் சொன்னேன் இல்லையா, ஒரு சேட்டலைட்லேயுமே 3 அட்டாமிக் கிளாக் இருக்கும். இந்த அட்டாமிக் கிளாக் ஒரு மிஸ்டேக் பண்ணுதுன்னு வைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செகண்ட் மிஸ்டேக் பண்ணுதுன்னு வச்சுப்போம். அப்படி 1 செகண்ட் மிஸ்டேக் ஆச்சுன்னா கூட நம்ம பொசிஷனில் எரர் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் எரர் காட்ட ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மதுரைக்கு போகணுன்னு சொல்கிறேன் சென்னையிலேருந்து, அங்கே ஒரு சின்ன ஒரு செகண்ட் டிலே வந்துருச்சுன்னு வைங்களேன், என்ன சொல்லணும் தெரியுமா, மதுரைக்கு போகணுமாகும்னா ஒரு 3 lakh kilometers நீங்கள் அந்த பக்கம் போங்கன்னு சொல்லணும். நான் கிட்டத்தட்ட 3க்கு பாதி தூரம் போயிடுவேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தப்பான பொசிஷன்ஸ் காமிச்சு கொடுத்துரும். நமக்கு தெரியும் இந்த ஜிபிஎஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நேவிகேஷனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம ட்ரெயின்ஸ் எல்லாமே ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறாங்க, நம்மளுடைய ஃப்ளைட்ஸ் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறாங்க, கப்பல்கள்லாம் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. மீனவர்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா கடலில் அவங்களுக்கு தெரியாது இல்லையா எந்த இடத்துல இருக்கும், நம்ம மற்ற நாட்டுக்குள்ளே போயிட்டோமா என்னலாம் தெரியாது, அவங்களாம் இந்த ஜிபிஎஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த சிக்னலிங்கில் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய ட்ரபிள் ஆகிடும். ஒரு டிசாஸ்டர் நடக்குதுங்க, ஒரு கடலில் ஒரு கப்பல் கவிழ்ந்துருச்சு, காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க, ப்ராப்பரான பொசிஷனிங் சிஸ்டம் கிடைக்கிறேன்னா கப்பல் எங்கேயோ கவிழ்ந்துருக்கும், நீங்கள் எங்கேயோ போயிட்டுருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்குமே இந்த ப்ரிசிஷன்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் அட்டாமிக் கிளாக்ஸ் யூஸ் பண்ணப்படும். அப்போ இந்தியாவில் இருக்கிற நம்மளுடைய நேவிக் சிஸ்டம் ஐஆர்என்எஸ்எஸ் இருக்கு இல்லையா, அந்த சேட்டலைட்ஸ்லையும் பார்த்திங்கன்னா ஒரு சேட்டலைட்லேயும் 3 அட்டாமிக் கிளாக் இருக்குது. ஆனால் இந்த அட்டாமிக் கிளாக் பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாண்டில் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த ஸ்பெக்ட்ரா கம்பெனிக்கிட்ட இருந்தால் நம்ம வாங்கியிருக்கோம். என்ன பிரச்சனைனா, இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 சேட்டலைட்டை தவிர்த்து மீது எல்லா சேட்டலைட்டோட அட்டாமிக் கிளாக்குமே ஃபெயில் ஆகிடுச்சு. இப்போதைக்கு நம்ம நேவிக் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா வெறும் 3 சேட்டலைட் மட்டும்தான் எஃபெக்டிவாக ஃபங்க்ஷனிங் ஆகிட்டுருக்கு. நமக்கு இந்த மாதிரி பொசிஷனிங் கொடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் மினிமம் 3 சேட்டலைட் தேவைங்க. ஒரு 4 இருந்தால் பெட்டர்னு சொல்கிறாங்க. மோர் தி நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் மோர் அக்யூரேசிங்க. இப்போ நம்மக்கிட்ட 3 சேட்டலைட் மட்டும்தான் ஃபங்க்ஷனிங்காக இருக்குது, மீதி சேட்டலைட்ஸில் அட்டாமிக் கிளாக் ஃபெயில் ஆகிடுச்சு. இதுதான் விஷயம். ஸோ போன வருஷம் என்ன ஆகிடுச்சுன்னா, ஆர்டிஐ கவர்மெண்ட் கிட்ட ஆர்டிஐ போட்டு கேட்குறாங்க, நம்மளுடைய ஐஆர்என்எஸ்எஸில் ஏதோ ஃபெயிலியர் இருக்கிறாங்களே என் உண்மையை சொல்லுங்கன்ட்டுன்னு. அப்போ மினிஸ்டர் சொல்கிறாரு, ஆமாங்க அட்டாமிக் கிளாக்லாம் ஃபெயில் ஆகிக்கிட்டு இருக்கு, ஒரு 4 சேட்டலைட்டில் மட்டும்தான் இப்போ அட்டாமிக் கிளாக் ஃபங்க்ஷனிங்காக இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. அவர் சொல்லி கொஞ்சம் மாதத்தில் அந்த 4வது சேட்டலைட்டும் போயிடுச்சு. அதாவது அட்டாமிக் கிளாக் மட்டும் போயிடுச்சு, மீதி 3ல் மட்டும்தான் அட்டாமிக் கிளாக் இருக்குது. ஸோ இப்போ இஸ்ரோ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வேறு நாடு வேறு ப்ரைவேட் கம்பெனியெலாம் நம்பி இருக்க வேண்டாம், நம்மளே அட்டாமிக் கிளாக்கை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த 2026க்குள்ளேயே ஒரு 3 சேட்டலைட்டை இஸ்ரோ அனுப்புகிறதா இருக்காங்க. ரைட்? ஸோ இப்போ 3 சேட்டலைட் நமக்கு எஃபெக்டிவாக தான் இருக்குது, அதனால நமக்கு சிக்னல்ஸ்லாம் எஃபெக்டிவாக தான் கிடச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம ப்ரிடாமினென்ட்லி நம்ம பார்த்திங்கன்னா
நம்ம யூஸ் பண்ணுற கூகுள் மேப்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஸ்ட்ராவா அப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி ஜென்ரல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இமீடியட்டாக தெரியாது. பட் ஐஆர்என்எஸ்எஸ் யூஸ் பண்ணுற ஏஜென்சிஸும் இருக்காங்க, அவங்களுக்கு இது ஒரு இம்பேக்ட் இருக்கும். பட் இருந்தாலும் 3 சேட்டலைட் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம இஸ்ரோ கூடிய சீக்கிரம் இன்னொரு 3 சேட்டலைட் அனுப்ப போகிறதுனால ஒரு பெட்டர் சர்வீஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ்னால தான் இந்த அட்டாமிக் கிளாக் டாப்பிக்குமே நியூஸில் வந்துச்சு, நாவிக்குமே நியூஸில் வந்துச்சு. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே நான் இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். நான் சொன்ன மாதிரி நோட்ஸை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். என்ன டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. என்ன ஃபீட்பேக், உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எனக்கும் என்னுடைய டீமுக்குமே ஒரு உண்மையான மோட்டிவேஷன். ரைட், உங்களை அடுத்த ஹிட்லிஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.